தேடுவாய் நாகத்துக்கு தன்னை கூடி தேடுவாய் சாப்பிடும் நேரத்திலே எங்கு வாழ்ந்து அப்பா போசேத்திரே மதியோ சாப்பிடும் நேரத்திலே எங்கு வாழ்ந்து அப்பா போசேத்திரே வருத்த கோதுமை கொடுத்து அவளுக்கு நிறுத்தியாக சாப்பிட சொன்னார் கேட்டிடுவாய் தண்ணீர் கூடி ஸ்ரீ ரூத்தை நீங்க புரிந்து கொள்வாய் உனக்கு மதியம் சாப்பாடு தருகிறேன் உனக்கு குடிக்க தண்ணீர் தருகிறேன் என்று உபசரிக்கிறார். மாமியாட்ட போய் சொல்றா, ஏமா நீ இன்னைக்கு கருது பொறுக்க போனிய யாருடைய வயல்ல போய் வேலை செஞ்ச? நான் இன்று வேலை செய்து எஜமானுடைய தோட்டத்துக்காரர் பெயர் போவாஸ் என்று சொன்னார்கள். போவாசா? போவாஸ் நம்மை ஆதரிக்கும் சோதரவாளிகளில் ஒருவன் அல்லவா? அவன் சொல்றான், மகளே வேறு வாயலுக்கு செல்ல வேண்டாம், மகளே வேறு வாயலுக்கு செல்ல வேண்டாம், போவாசாயலுக்கு மட்டுமே சென்று வருவாய், போவாசாயலுக்கு மட்டுமே சென்று வருவாய், மகளே வேறு வாயலுக்கு செல்ல வேண்டாம். அற்பே உடைய மட்டும் சேர்ந்திருவாய், அற்பே உடைய மட்டும் சேர்ந்திருவாய், அந்த வேலைக்காரர்களும் மேலேறுவாய், அந்த வேலைக்காரர்களும் மேலேறுவாய், மகளே வேறு வாயலுக்கு செல்ல வேண்டாம். நம்மை ஆதரிக்கும் உறவினரே, போவாஸ் நம்மை ஆதரிக்கும் உறவினரே, என்பதையும் நாகமே எடுத்துரைத்தார், என்பதையும் நாகமே எடுத்துரைத்தார். மகளே நீ வேறு வயலுக்கு போக வேண்டாம், போவாஸ் வயலுக்கு மாத்திரம் நீ போ என்று சொல்லி அவளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்குபடுத்துகிறான். ஐயா, எந்த மாமியாராவது சொல்லக்கூடாது, சொல்ல இந்த கதைக்காக சொல்றேன், ஒரு நபருடைய மகன் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், மருமக இருக்கா, மருமகளுக்கு குழந்தை இல்லை, மூணாநாத்து அடிச்சு முடிக்கிடுவான் மாமியா. ஆனா இந்த மாமியா திருமணம் செய்து வைக்க முடிவு செய்கிறார். ஏனென்றால் எந்த ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்திலே முழுமையாய் தேடி வருகிறானோ அந்த தேவனாகிய கர்த்தர் உயர்த்தி ஸ்தானத்திலே அவரை உயர்த்தி வைப்பதற்கு தீர்மானிக்கிறது போல
இயேசு கிறிஸ்துவுக்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக தன்னுடைய மருமகளுக்கு நல்ல ஒரு கணவனை தேடி வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இவன் சொல்றா, ஏன்னா நீ நான் சொல்ற மாதிரி நீ செய்யுமான்னு சொல்றான். ஏமா போகும்போது ஒண்ணுமே கொண்டு போக முடியாதுமா. மகா அலெக்சாண்டர் அவன் சொன்னா, I have no place to conquer. இனி என்னால ஒரு இடத்தையும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ஆக்கிரமிப்பு செஞ்சிட்டேன். நான் மறைச்சதுக்கு பிறகு என்னுடைய கரங்களை பெட்டிக்கு வெளியே வச்சு கொண்டு போங்க. நான் போகும்போது என்ன செய்யல, எதையுமே கொண்டு போகல. எதையுமே கொண்டு போக முடியாது. ஐயா, எவ்வளவு செல்வாக்கு இருக்கட்டுமே, எவ்வளவு சொத்து இருக்கட்டுமே, நிம்மதியா நைட்டு தூங்கிட்டு காலையில் எந்திக்கமே எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். ஏன் உண்மைதானா? உங்களுக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு பெரிய பிரச்சனை நான் சந்திச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் ஒரு இம்மை கூட சோர்வு என்பது என்னுடைய மனதிலே இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் சொன்னதை நிச்சயமாகவே நிறைவேற்றி முடிப்பார் என்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசம். Nothing is impossible in the sight of Almighty God. தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் உங்களுடைய துயரங்கள், உங்களுடைய பாடுகள், நிந்தைகள்,